பகல் வேளையில என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒன்றை அறிந்து கொள். உன்னை காத்திருக்க வைக்க காரணம் நீ அவருக்கு நெருங்கின சொந்தம். நீ அவனுக்கு நெருங்கின. அகன்று போயிருக்க நான் அழைக்கப்பட்டேன். எனக்கான நன்மை ஆயத்தமாக்கப்பட்டது. நான் அகற்று போயிருப்பேன். உனக்கு கொஞ்சம் இருக்கும். நீ நாமத்தை மறுதலியாதபடியால் நான் சிறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். ஒருவனும் அதை புற்ற மாட்டான். நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி நல்ல கைகளை தட்டி காத்திருக்கிறவர்களை தேவன் செய்பவர்களை யாருக்கும் தெரியாது. யாருக்காவது தெரியுமா இந்த உபவாசத்தை என்ன பண்ண போறார்? யாருக்கும் தெரியாது. நீ அடங்கிரு. 4வது அதிகாரத்துல ஆமே 2வது அதிகாரத்துல உபவாஸ் கேட்கிறார், இந்த ரூத் யார் அப்படின்னு. கண்காணியாளர் சொல்லுகிறான், மோவாபிய ஸ்திரீ. 4வது அதிகாரத்துல ரூத் யாரோடு வைத்து பேசப்படுகிறாள் தெரியுமா? லேயாள் ராகேலோடு வைத்து பேசப்படுகிறாள். தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. காத்திருக்கிறவர்களுக்கு என்று கர்த்தர் செய்கிறவைகள். தேவன் ஒரு நபரை காத்திருக்க வைத்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கு தேவன் செய்ய போகிறது ஏதோ ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. சத்தம் ஆமென் சொல்லுங்க. இதை அறிந்ததனாலதான் தாவீது சொல்லுகிறார் 31வது சங்கீதம் அதனுடைய 19வது வசனத்திலே, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது சத்தமா சொல்லுங்க, ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆமென். ஜீவ விருட்சம். ஏதேனிலே வைக்கப்பட்ட கனிகளிலேயே மிகவும் விலையேற பெற்ற கனி எந்த கனி தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா. ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சத்தை கர்த்தர் வைத்திருப்பதே அவர்களுக்கு கொடுப்பதாம். ஆனா எல்லா கனியையும் உடனே கொடுத்தார். ஜீவ விருட்சத்துக்கு மட்டும் வெயிட் பண்ண வைத்தார். அதுக்கு டெஸ்ட் எல்லாம் வைத்திருந்தார். அந்த டெஸ்ட் தான் என்ன கனி தெரியுமா? நன்மை தீமை அறியத்தக்க கனி. சாத்தான் உள்ள என்றாகிறான், மெதுவா என்றாகி இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாயின்னு கர்த்தர் சொன்னார்ல, அப்படிலாம் கிடையாது. நீ சாகவே சாக மாட்ட, சாகவே சாக மாட்டேன்னு சொல்லி அவன் எந்த கனியை காட்டி இருக்கணும் தெரியுமா? ஜீவ விருட்சத்தின் கனியை காட்டி இருக்கணும். சத்துரு ஒருபோதும் அவன் இன்பமாய் பேசுவான், ஆனால் ஒருபோதும் அவன் நன்மையை காண்பித்து தரவே மாட்டான். என் ஆண்டவர் பேசும்போது சில நேரத்தில் கடினமா இருக்கலாம், ஆமே, கடிந்து கொள்வது போல இருக்கலாம். ஆனால் நமக்காய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பது நன்மை மட்டுமே. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் புதிய ஏற்பாட்டிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுத்து. அவன் தேவன் காத்திருக்க வைக்கிறது எதுக்கு தெரியுமா? ஜெயிக்கிறதுக்கு. சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். காத்திருக்க தேவ பிள்ளைகள் விசேஷமாய் கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை காண காத்திருக்கிறவர்கள், ஆமே, கவனத்திற்கு 5 காரியங்களை ரூத்தின் புஸ்தகத்திலிருந்து உங்கள் மத்தியிலே வைத்து ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே நகோமி ரூத்தை பார்த்து இப்படி சொல்லுகிறார்கள். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பான். இந்த சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி
அந்த நிறைவான நன்மைக்காக காத்திருக்கிற சபையை நீ கவனிக்க வேண்டிய 5 காரியங்கள். 1, அறிந்து கொள்ளுங்கள். அந்த 5 நான் சொல்லிறேன், அதுக்கப்புறம் எதை பேசணுமோ அதை நான் பேசுறேன். 1, அறிந்து கொள்ளுங்கள். 2, ஆயத்தமாகுங்கள். 3, அகன்று போகாதிருங்கள். 4, அர்ப்பணியுங்கள். 5, அடங்கியிருங்கள். அறிந்து கொள்ளுங்கள். என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? எதை அறிந்து கொள்ள வேண்டும்? இந்த சம்பவம் நமக்கு நிறைய தெரியும். அதனால நான் ரொம்ப சம்பவத்துக்குள்ள போகாம அந்த வார்த்தைக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். தேவைப்படுகிற இடத்துல மட்டும் இந்த சம்பவத்தை டச் பண்றேன். 2வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நகோமி, அதாவது ரூத் போவாசுடைய வயல் நிலத்துக்கு போறாங்க. தற்செயலாய் நகோமி சொல்லி போனதல்ல, நகோமி கிட்ட கேட்டுட்டு ரூத் போறாங்க. போயிட்டு அங்க கதிரெல்லாம் போவாச மீட் பண்றாங்க. போவாஸ் கதிரெல்லாம் சிந்த விடுறாரு, அதெல்லாம் வாங்குறாங்க. அந்த வேலைக்காரர்களோட பந்தியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாம் இதெல்லாம் அந்த திரும்ப மீதம் எடுத்த கதிரெல்லாம் வீட்டுல கொண்டு வந்து நகோமிக்கு கொடுத்து விட்டு இப்படி போன காரியத்தை எல்லாம் இந்த ரூத் வந்து நகோமிக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சொல்லும் போது நகோமி சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றார். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனும் ஆயிருக்கிறான். இந்த ரூத்துக்கு போவாச பத்தி இதுவரை, அதாவது அந்த வயல் நிலத்துக்கு போயிட்டு வந்ததுனால ரூத்துக்கு போவாச பத்தி தெரிந்து வைத்த காரியம் எல்லாம் என்ன அப்படின்னா, போவாஸ் இந்த வயல் நிலத்துக்கு சொந்தக்காரர், போவாஸ் அன்புள்ளவர், போவாஸ் கிருபையுள்ளவர், போவாஸ் தயை உள்ளவர், போவாஸ் நன்மை செய்கிறவர், போவாஸ் பாதுகாக்கிறவர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அறிவு எல்லாருக்குமே உண்டு. ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் தயை செய்கிறவர், ஆண்டவர் நன்மை செய்கிறவர், ஆண்டவர் பாதுகாக்கிறவர், ஆண்டவர் கிருபை உள்ளவர். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேல ரூத்தே, நீ அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இருக்கிறது. என்ன சத்தியம் தெரியுமா? அந்த போவாஸ் உனக்கு நெருங்கின சொந்தக்காரர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. நாம் மற்ற எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிறதுல காண்பிக்கிற ஆவலை விட இன்னும் அதிகமா நாம் எதை அறிந்திருக்கணும் தெரியுமா? அவர் எனக்கு நெருங்கின சொந்தம். இயேசு எனக்கு நெருங்கின சொந்தம். எல்லாம் இழந்து வெறுமையா இங்கே வரப்பட்ட இப்பதான் ரூத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு தெளியுது. நான் இந்த வயல் நிலத்துல தற்செயலாய் வரவில்லை, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு வந்திருக்கிறேன். இந்த பகல் வேளையில் அதை நம்புறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த அறிவு தேவை. அப்படி ஒரு நெருக்கத்தை தான் இயேசு சிலுவையிலே நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த பகல் வேளையில என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒன்றை அறிந்து கொள். உன்னை காத்திருக்க வைக்க காரணம் நீ அவருக்கு நெருங்கின சொந்தம். யார் உங்களுக்கு நெருங்கின சொந்தம்? ஆமென். யார் நெருங்கின சொந்தம்? எனக்கு இயேசுன்னு சொல்றோம். இப்ப நான் இந்த கேள்வி கேட்பேன், கையை வைத்து சத்தமா ஜீசஸ் சொல்லணும். யார் உங்களுக்கு நெருங்கின சொந்தம்? இந்த அறிவு இருக்கணும். ஆமென். இதை வச்சுட்டு எனக்கு யாரும் கிடையாது, சொந்தக்காரங்க விட்டாங்க, தட்டுனாங்க, கட்டுனாங்க, கொட்டுனாங்க. ஆமென். மகளே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. நான் நினைச்சேன், அப்பா நான் தேவனற்றவன் நினைச்சேன், நான் அனாதை என்று நினைத்தேன், நான் யாரும் இல்லாதவன் என்று நினைத்தேன்.
நான் நம்பிக்கையற்ற காணியாட்சிக்கு புறம்பானவன். எனக்கு ஒரு நெருங்கின சொந்தம் இருக்கிறார். நீரல்லால் எங்களுக்கு ஆமே நீரல்லால் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் கடந்த நாள்ல பேசிட்டு இருக்கும் போது இந்த வார்த்தை, இந்த பாட்டு தான், நீரல்லால் எங்களுக்கு. யாருங்க இருக்கிறா நமக்கு? இயேசுவை தவிர. நெருங்கின சொந்தம், நெருங்கின உறவு. இத தெரியணும் ரூத். உனக்கு சபையே இதை நீ தெரிஞ்சுக்கணும். ஒரு நெருங்கி இந்த அறிவு உனக்கு தேவை. இந்த போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றாங்க பாருங்க, 10வது வசனம் 3:10. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீதான் ஆசீர்வதிக்கப்படுவ. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கும். போவாஸ் சும்மா திராட்சரசம் குடிச்சு படுத்து கிடக்கிறது போலதான் தெரியும். அவர் எவ்வளவு மானிட்டர் பண்றாரு பாத்தீங்களா? நெருங்கின சொந்தம் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பார். என் கண்களால் நான் அதை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நகோமி எப்படி கைட் பண்றாங்க பாருங்க. அங்க அவன் கூப்பிடுவான், இங்க இவன் கூப்பிடுவான். நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள். எங்கேயும் அடி ஓவர் ஸ்டெப் கொஞ்சம் சாயும் போதே ஆமென். நகோமி சத்தம் ரூத்து காதுல தோணிச்சுட்டே இருக்கும். வழி இதுவே. நேரம் அம்மா கொண்டு வந்து எங்க நிக்கிறாங்க அப்படின்னா, சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் சகல சத்தியத்துக்குள்ளும் அகண்டு போயிடக்கூடாது, அகண்டு போயிடக்கூடாது. நான் அழைக்கப்பட்டவன், எனக்கான நன்மை ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் அகண்டு போயிடக்கூடாது. 13 வருஷம் ஆபிரகாம் அகன்று போனான். இப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறேன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்னாக. ஆபிரகாமே, பக்கத்துல வந்தாச்சு. ஆபிரகாமே, இனி என் பார்வையை விட்டு போயிடாத, என் பார்வையிலே ஏறு. அகண்டு போயிடாதீங்க சபையே. 6 நாட்கள் அகண்டு போயிட்டு இதே இது. இந்த ரூத், நான் இந்த சரித்திரத்தை வச்சு பேசி, ரூத் இதே இது வர வழியில ஒரு தரித்திரன் ஒருத்தன் போய் ஹாய் சொல்லிட்டு, ஐஸ்வர்யவான் இன்னொருத்தன் போய் ஹாய் சொல்லிட்டு, எல்லாருக்கும் ஹாய் ஹாய் சொல்லிட்டு போவாஸ்ட வந்தா போவாஸ் எடுத்ததும் பாய்பார். எல்லாருக்கும் ஹாய் சொல்றவங்களுக்கு போவாஸ் ஹாய் சொல்ல மாட்டார். எனது ஹல்லேலூயா என் இதய ஏக்கமே இனியவரே இனியவர் இயேசுயா உம்மைத்தான் தேடுகிறேன். சத்துரு இழுப்பான். எனவேதான் மேகம் போட்டு இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். அது நைட்டு இந்த அம்மா போறாங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா போறாங்க. ஒரு அழகுள்ள ஸ்திரீ நைட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போறாங்க. எவ்வளவு சோதனைகளை கடந்து போயிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டிட்டு இல்ல, அந்த அம்மாக்குள்ள என்ன வார்த்தை மட்டும் இருக்கு தெரியுமா? நகோமி சொன்ன வார்த்தை, நீ நேர போய் பாத, நீ ஸ்டே பண்ற ஒரே இடம் அவர் பாதமா மட்டும்தான் இருக்கணும். வேற எங்கே நீ பாத்துறாத, எங்கே நிக்கிறாத, நின்றாத. அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. நேர போய் இதை யாரு மானிட்டர் பண்றா தெரியுமா? போவாஸ். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாதபடியா நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி நல்ல கைகளை தட்டி போரா மாமா செலரே அப்பா அப்பா மகனான் அப்பா
ஆமே கண்ணில் ஹல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு வர வழியில இருக்கிறவருக்கு ஹாய் சொல்லிட்டு வந்தோம். ஆமே 9-10 மணிக்கு வரணும்னா புறப்பட்டது. ஒரு ஹாய் சொன்னதுல 10:15 ஆயிட்டு. ரெண்டாவது ஹாயில 10:30, மூணாவது ஹாயில 11, கடைசியில 12:30 வந்து எதுக்கு அப்பத்தை போடுது. ஆமே இல்ல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கல, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத, பாவிகளுடைய வழியில நில்லாதே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராதே. நம்ம காது ஹோலி ஸ்பிரிட் சத்தத்தை மேற்கொள்ளுகிற எந்த சத்தம் யார் மூலமா வந்தாலும் அது அந்நிய சத்தம். எனக்குள்ள அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்டனாலே எனக்கு மேல யார் அசைவாடி இருக்கிறார் அர்த்தம் தெரியுமா? ஆவியான அவர் அசைவாடுற இடத்துல வெளிச்சம் உண்டாகும், இருள் விலகும். என் வாழ்க்கையில இந்த சத்தம் நஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? அநேக அந்நிய சத்தங்கள் கேட்டதால. ஆமே அவர் பேசுவார். அகன்று போகாதிருங்கள். 4 அர்ப்பணியுங்கள். 3வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசியுங்கள். பாதிராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றார். ஆமென். அர்ப்பணிப்புன்னா என்ன தெரியுமா? எனக்கு என்ன செய்வீங்க என்றல்ல, என்ன வேணாலும் செய்யுங்க. இதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. அவர் சொல்றார், நீர் சுதந்திரவாளி. நீரும் சுதந்திரவாளி அப்படி சொல்லல, நீர். நகோமி ரூத் எப்படி சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? ஒரு விஷயம் கூட 2:20 வாசிங்க. நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிறார். 2வது பகுதி, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாயிருக்கிறான். ஒருவனும். அப்போ ரூத் என்ன சொல்லி இருக்கணும்? சுதந்திரவாளிகளில் நீரும் நீங்க மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் மணவாட்டியுடைய குவாலிட்டி. ஜெபிக்க கற்றுக் கொடுக்க சீஷர்கள் கேட்கும் போது, இயேசு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு சிநேகிதனை வைத்து சொல்லுகிறார். லூக்கா 11வது அதிகாரம் 5 முதல். அதிலே ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனிடத்தில் பாதிராத்திரியில ஓடி போய் கதவை தட்டி, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் வந்திருக்கிறான், அவனுக்கு வைக்கிறதுக்கு என்கிட்ட அப்பம் இல்லை, நீர் 3 அப்பங்களை எனக்கு கடனாய் தர வேண்டும் என்று கேட்க, உள்ளே இருக்கிற சிநேகிதன் இப்பொழுது தரக்கூடாது என்று சொல்லுகிறார். அதை கேட்டதும் வெளியே இருக்கிறவன் தட்டுறது நிறுத்தல, அவன் தட்டி கொண்டே இருக்கிறான். இப்போ வெளியே தட்டி கொண்டிருக்கிற சேகரத்துல போய் நம்ம இன்டர்வியூ எடுக்கலாமா? அவன், நாங்க நாகர்கோவில் FGPCல இருந்து வந்திருக்கிறோம், நீங்க ஏன் இன்னும் போகாம தட்டிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு தட்டுறதுக்கு வேற வாசல் இல்ல, இருந்தாலும் நான் அதை விரும்பவில்லை. சுதந்திரவாளிகள் ஒருவர், இங்கேயும் ஒரு கும்பிடு, அங்கேயும் ஒரு இல்ல. நீர் சுதந்திரவாளி. இந்த முழுமையான அர்ப்பணிப்பு நீங்க மட்டும்தான். எனக்கு ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். ஆமென். அதாவது எனக்கு என்ன செய்வீர் இப்படி கேட்டுட்டோம்னாலே நம்ம அர்ப்பணிக்கலன்னு அர்த்தம். ஆமென். என்ன வேணாலும் செய்யுங்க. ஹல்லேலூயா. എന്റെ കഷ്ടങ്ങൾ ദൈവം തരുന്നതാ, എന്റെ പ്രാണനെ ഞാൻ ധ്യാനമാക്കുന്നു. പാടുക. എന്റെ കഷ്ടങ്ങൾ സ്വർഗീയ പിതാവേ, എന്റെ പ്രാണനെ ഞാൻ ധാന്യം, എന്നെ തകർത്തിടാം, എന്നെ തകർത്തിടാം, താതനിഷ്ടമെങ്കിൽ
என்கில் என்னை தகர்த்திடார். தன்ஹிதம் தன்ஹிதமென்னில் சம்பூர்ணமாகட்டே. தன்ஹிதமென்னில் என் தெய்வமே, என் தெய்வமே, നിൻ ഇഷ്ടം ചെയ്യുവാൻ വന്നിടുന്നേ. ഞാൻ ഇന്നു മോദമായി എന്റെ ഇഷ്ടം ഒന്നും വേണ്ട പ്രിയനേ. നിന്നെ ഇഷ്ടം ആമേൻ. എന്റെ ഇഷ്ടം. ഹല്ലേലൂയ. ஈசாக்கு பலிபீடத்தில் கிடத்தப்படும் போது ஈசாக்கு கேட்கல, அப்பா எங்க குத்த போறீங்க, முதல்ல எங்க கத்தியை இறக்க போறீங்க, முதல்ல எங்க வெட்ட ஒண்ணுமே கேட்கல. அர்ப்பணிக்கிறவன் கேள்வி கேட்க மாட்டான். ஆமென். என்ன செய்வீங்கன்னு கேட்க மாட்டான், என்ன வேணாலும் செய்யுங்கப்பா. அப்படி இயேசு பிதா கையில ஒப்பு கொடுக்க கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாய். இந்த விசுவாசத்தினுடைய உச்சம், அந்த மேன்மையான லெவல் என்பது கடல் மேல் நடக்கிறதல்ல. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன், நான் அவரிடத்தில். ஒரு போதகர், அவருடைய மகள், அவருடைய மகளுடைய கணவர் ஒரு விபத்தில் மரித்து விட்டார். அவரை போய் பார்க்கும்போது அவர் சொல்றார், நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. அப்படிதான் ஆண்டவர் கட்டு தந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தினுடைய அந்த மேன்மையான லெவல் அந்த ஒப்பு கொடுக்கிறது தானே. இயேசு சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் அல்லவா. ஆபிரகாம் ஈசாக்கு ஒப்பு கொடுத்தார். நான் ஒப்பு கொடுத்ததுனால எனக்கு கவலை இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை அட்டு போகல அப்படின்னார். தெரியும் அவர் கையில சேஃபா இருக்கிறாங்க. ரூத்து பாதத்துல தன்னை வைக்கிறாள். அர்ப்பணிப்பு. காத்திருக்கிறவர்கள், இந்த காத்திருக்கிற காலத்துல ஆபிரகாம் 99வது வயதுல அவர் பாதத்தில் தன்னை வைத்தான். முழுமையாக என்ன செய்வீர் என்றல்ல, என்ன வேணாலும். இந்த முழுமையாய் அர்ப்பணிக்க மனம் இல்லாமல் தான் யாக்கோபு நான் தசம பாகம் தரேன்னு சொல்லிட்டு ஓடிட்டார். தசம பாகம் 10ல் 1 உங்களுக்கு, மீதி 9 எனக்கு. அந்த 1 நீங்க என்ன செய்றீங்க நானும் கேட்க மாட்டேன். மீதி 9 நான் என்ன செய்யறேன்னு நீங்க. சண்டே நான் வரலன்னா கேளுங்க, மண்டே டு சாட்டர்டே நான் என்ன பண்றேன் நீங்க என்கிட்ட கேட்க கூடாது. இந்த பாதியை அர்ப்பணிக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், எப்ராஹிம் திருப்பி போடாத. ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா திருப்பி போடாத. முழுமையா என்ன வேணாலும் செய்ய. இப்படி அர்ப்பணிக்கணும்னா நான் அவரை அவ்வளோ நம்பணும். நான் அவரை அவ்வளோ நம்பணும்னா நான் அவரை அவ்வளோ லவ் பண்ணணும். 2வது அதிகாரத்தில் அர்ப்பணிக்காத ரூத் 3வது அதிகாரத்தில் அர்ப்பணிக்க காரணம் என்ன தெரியுமா? அவளுக்கு இப்பதான் தெரிய வருது அவர் எனக்கு யார் என்று. 5வதாக அடங்கி இருங்கள். 3வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றார். நீ பொறுத்திரு, நீ அடங்கிரு. நீ அடங்கிரு, அவர் அடங்கி இருக்க மாட்டார். ஆகையால் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்க. சில நேரத்தில் நமக்கு தோணும் எழும்பலாம், இல்ல இல்ல அடங்கிரு. நமக்கு தெரியும் 4வது அதிகாரம் ரூத் சரித்திரம் தான். காத்திருக்கிறவர்களை தேவன் செய்பவைகளை யாருக்கும் தெரியாது. யாருக்காவது தெரியுமா இந்த போவாஸ் எடுத்து என்ன பண்ண போறாருன்னு? யாருக்கும் தெரியாது. நீ அடங்கிரு. 4வது அதிகாரத்துல ஆமென். 2வது அதிகாரத்துல போவாஸ் கேட்கிறார், இந்த ரூத் யார் அப்படின்னு. கண்காணியானவன் சொல்லுகிறான், மோவாபிய ஸ்திரீ. 4வது அதிகாரத்துல ரூத் யாரோடு வைத்து பேசப்படுகிறாள் தெரியுமா? லேயாள் ராகேலோடு வைத்து பேசப்படுகிறாள்.
தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரியது. இந்த பகல் வேளையில நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு முழுமையான அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தில் நம்மை விட்டு கொடுக்கலாம். கண்களை மூடி, முழங்காற்படியிட முடிந்தால் முழங்காற்படியிட்டு, I surrender all, I surrender all to thee, all to thee, my கைகளை உயர்த்தி, I surrender. Ere mamro shekele mama tanoro. பாதி அல்ல முழுவதுமாய், all to thee, my ஒரு விசை தமிழ்ல பாடுவோம். அர்ப்பணிக்கிறேன். ஆவி ஆத்மா தேகம் யாவோம், ஆவி ஆத்மா தேகம் யாவோம் அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிக்கிறேன் முழுவதுமாய், முற்றிலுமாய். ரலஹமா ஷேகரே மமதனரா. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்ளணும், ஆயத்தமாகணும், அகண்டு போகாதிருக்கணும், அர்ப்பணிக்கணும், அடங்கி இருக்கணும். கிருபை தாரும். நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற, நீர் ஆயத்தம் பண்ணின அந்த நன்மையை என் கண்கள் காணணும். ஆண்டவரே, இந்த காரியங்கள் ரூத்திட்ட வெளிப்பட்டதின் பலன் போவாசுக்கே சொந்தமாய் மாறினார்களே, அப்படியே நீர் வரும்போது உம்முடைய மனவாட்டியாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படியே சபையை ஆட்கொள்ளும், சுத்திகரியும், எப்பொழுதும் ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.